விவசாய பெருங்குடி மக்களுக்கும் வியாபார பெருமக்களுக்கும் நிலம் எதிர்கால பலம் யூடியூப் சேனலின் அன்பு வணக்கங்கள். இப்போ நான் பார்க்க வந்துக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு 3.5 ஏக்கர் தோட்டங்க. இப்போ இந்த தடம் பார்க்குறீங்களா, இந்த தடம் வந்து பஞ்சாயத்து தடங்க. பஞ்சாயத்து தடம் தார் ரோட்டிலிருந்து ஒரு 1000 அடி தூரத்துக்குங்க. பஞ்சாயத்து மண்ணு தடம், அதிலிருந்தே வந்து காடு ஸ்டார்ட் ஆகிக்குதுங்க. இப்போ நேராக வந்து பார்த்திங்கன்னா இந்த பஞ்சாயத்து ரோடு அப்படியே கண்டினியூ ஆகுது. நம்ம பார்க்க வந்த காட்டுக்கு தடத்து பேச ஒரு 500 அடி வருங்க. இப்போ காட்டுக்குள்ளே உள்ள அந்த தோட்டத்துக்கு போகிறதுக்கு தனியாக வந்து ஒரு 3 காட்டுக்காரருக்கு மட்டும் இந்த தடம் வந்து கடைசி வரைக்கும் போகுது. அந்த தடத்து வழியாக தான் நம்ம இந்த காட்டை பார்க்க போயிட்டுருக்குறோங்க. இதிலிருந்தே ஸ்டார்ட் ஆகிக்குதுங்க. இந்த தென்னை மரத்துலேருந்து கேட்டு இதிலிருந்தே வந்து ஜலமோ இழுத்த மாதிரி இப்போ வந்து நம்ம வடக்கு இருந்து தெற்கு நோக்கி போயிட்டுருக்குறோங்க. இதிலிருந்து இப்போ இந்த தடம் பார்த்திங்கன்னா 3 காட்டுக்காரருக்கு மட்டும் பொதுவான தடங்க. நம்ம பார்க்க வந்த காடு வந்து இப்போ இதுதாங்க தோட்டம். ஒரு 1/2 ஏக்கராவில் பார்த்திங்கன்னா பாக்குத்தோப்பு, இந்த பாக்கு முழுசுமே இதுக்கு சேர்ந்தது தாங்க. இது வந்து தென்னை மரம் வந்து மொத்தம் 70 மரம் காய்ப்பு மரங்க. இந்த பாக்கு தோப்பில் பக்கத்து காடு, இது கரும்பு போட்டுக்கிறதும் பக்கத்து காடு. பாக்கு வந்து இதோட முடிஞ்சதுங்க. இதுக்கு மேலே வந்து கரும்புங்க. இந்த கரும்பு வந்து இங்கே வந்து கொஞ்சம் காடு அகலமாகிக்குதுங்க. இங்கேருந்து ஒரே வந்து ஒரு 2 ஏக்கர் அளவுக்கு கரும்பு போட்டுக்கிறாங்க. தென்னை மரம் வந்து சுற்றுப்பழம் மாதிரி தான் வச்சுக்கிறாங்க. ஓரம்பாரம் பொழில் தான் வச்சுக்கிறாங்க. இதில் 2 ஏக்கர் அளவுக்கு வந்து முழுசாக கரும்பு. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பக்கத்து காடுங்க. பக்கத்து காடு பாக்குத்தோப்பு. இதுக்கு தண்ணி சோர்ஸ் பார்த்திங்கன்னா கிணறு போர் எதுவும் கிடையாதுங்க. ஆத்தண்ணின்னு எப்படின்னாங்க, நம்ம இந்த பார்க்க வந்த காடு வந்து ஆற்றொட்டியே இருக்குது. அந்த ஆற்றுல வந்து தோண்டின்னு சொல்லிட்டு ஒரு கிணறு மாதிரி குட்டையை போட்டு அதில் மோட்டர் வச்சு சர்வீஸ் வச்சு பொதுவில் ஒரு 3 பேர்த்துக்கு அதில் பங்கு இருக்குதுங்க. அந்த மூலியமாக கட்டிக்கிறாங்க. இது வந்து ஆற்றொட்டியே இருக்குதுங்க. அதனால் எந்த தண்ணி பிரச்சனையும் இது கிடையாது. அந்த விளக்கத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன், அதை காட்டுறேன். இந்த கரும்பு தாங்க. ஒரு 2.5 ஏக்கர் அளவுக்கு ஃபுல்லாக கரும்பு போட்டுருக்காங்க. ஒரு 1/2 ஏக்கராவுக்கு கம்மியாக பாக்கு, மீதி ஒரு 1/2 ஏக்கரா வந்து இப்போ தான் வந்து கரும்பு போட்டு விட்ருக்குறாங்க. இதில் வந்துங்க மறுபடியும் வந்து எல் டைப் மாதிரி அப்படியே திரும்பிக்குதுங்க. இந்த கரும்பு வந்து இந்த நெட்டு வந்து அப்படியே முழுசாக போய் சேர்ந்துக்குது அந்த பட்டுப்பூச்சி காடு வரைக்கும். இங்கே வந்து சொட்டு நீர் கிடையாதுங்க. அப்படியே வாய்க்கால் வழியாக தண்ணி கட்டுறது தான். காடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு எல் டைப் மாதிரி வருங்க. ஒரு சதுரமாகவோ செவ்வகமாகவோ வராது, ஒரு எல் டைப் மாதிரி வரும். பாருங்கள், இதிலிருந்து இது வரைக்கும் தான் இந்த காடு, கரும்பு காடு. இந்த பட்டுப்பூச்சி வேற எங்களுது. இதிலிருந்து வந்து ஒரே நெட்டுங்க.
இதுலேருந்து அப்படியே ஒரே நெட்டாக வந்து கிழக்கு திசை நோக்கி போயிடுதுங்க. இந்த புழுதிக்காடு இது ஒரு 1/2 ஏக்கரா வந்து இதுவும் வந்து இந்த காட்டுக்கு சேர்ந்ததுதாங்க. மொத்தம் வந்து 3.5 ஏக்கராவில் 1/2 ஏக்கரா வந்து இந்த புழுதிக்காடு, மீதி 3 ஏக்கராவில் வெள்ளாமை இருக்குது. இதுலேயுமே கரும்பு போட்டு விட்ருக்குறாங்க. கரெக்டாக சொல்லப்போனால் 3 ஏக்கரா 58 சென்ட்டுங்களாம். இந்த தண்ணி சோர்ஸ் உங்களுக்கு அப்படி காட்டிடுறேங்க. இப்போ இதில் வந்து நேராக போனோம்னாங்க இந்த தடம் வந்து எல்லாத்துக்கும் பொதுவுங்க. இந்த 3 காட்டுக்காரருக்கு மட்டும் வந்து பொதுவு. இதில் வந்து அந்த தோண்டி கிணறு இருக்குதுல்ல, அதுக்கு பாறையும் வந்து அதை பொதுவுங்க. இந்த நிலம் எங்கே அமைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் வட்டம் நம்ம அந்த கொடிவேரி ஏரியாவிலிருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குதுங்க. ஆத்தடி தோட்டம் தாங்க, ஆற்றுக்கு பக்கத்துலேயே. பாருங்க, அந்த புழுதிக்காடு உழவு போட்டு விட்டு கரும்பு போட்டுருந்துச்சுங்களே, அதனோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இதில் அந்த கரும்பு காடு வழியாக தான் நம்ம அங்கேருந்து பார்த்தோம். அந்த தோண்டி சொன்னனுங்கள்ல, இதாங்க அந்த தோண்டி வட்ட கிணறு மாதிரி போட்டு அப்படியே மோட்டரை வச்சு இழுத்துக்கிறதுங்க சர்வீஸு இதெல்லாமே. இதிலிருந்து வந்து இந்த பக்கம் இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, அதிலிருந்து ஆற்றுலேருந்து தண்ணி வந்து இங்கே வர மாதிரி அப்படியே தோண்டி, இந்த தண்ணி வந்து அப்படியே தான் இருக்குது. தண்ணி ஓடிக்கிட்டே இருந்தாலும் ஆற்று தண்ணி அப்படியே டைரெக்டாக உள்ளே வருதுங்க. அதனால் தண்ணி பிரச்சனை இல்லைங்க. தண்ணி வந்து இதில் கேட் வால் போட்டு இந்த பக்கம் அடைச்சிட்டாங்க. நீக்க முடியல. இதில் வந்து தண்ணி ஃபுல்லாக போகுது. இதில் போய் இந்த கருப்பு ஹவுஸ் மூலியமாக போய் இப்போ நம்ம கரும்பு காட்டுக்கு பாஞ்சிட்டு இருந்துச்சு பார்த்தீங்கள்ல, இதில் தாங்க. இந்த நிலத்தினோட இந்த தோட்டத்தினோடைய விலை பார்த்தீங்கன்னா 1 ஏக்கர் வந்து 85 லட்ச ரூபா சொல்கிறாங்க. 1 ஏக்கர்னோடைய விலை 85 லட்ச ரூபா சொல்கிறாங்க. இந்த தோட்டம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேவைப்பட்டால் உடனடியாக ஃபோன் பண்ணுங்கள். காட்டுக்கார்ட்ட நேரில் பேசிக்கலாம். சர்வீஸுங்க. வேறு வந்து இதுக்கு தண்ணி சோர்ஸ் வேறு ஒன்றுமே தேவையில்லைங்க. ஆற்றுக்கு பக்கத்துலேயே இருக்குது. தோண்டி தண்ணி வந்து மிகுந்த தண்ணி, எந்த குறைபாடுகளும் இல்லைங்க. வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இந்த நிலம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேவைப்பட்டால் உடனடியாக ஃபோன் பண்ணுங்கள். நிறைய குறைகள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். வழக்கம் போல் டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய நம்பரை கொடுத்துக்கிறேன். நீங்கள் எப்போ வேணாலும் நில சம்பந்தமாக எனக்கு கூப்பிடலாங்க. நன்றி, வணக்கம்.